பலாக்காயை வச்சு தான் இன்னைக்கு நாங்கள் பொரியல் பண்ண போகிறோம். வேணா ட்ரை பண்ணி பாருங்க. பலாக்காய் கிடச்சிச்சின்னா இதை பிரிக்க கூடாதுன்னே இவ்வளோ டேப் போட்டிருக்காங்க. ஆனால் மனசாட்சியே இல்லாமல் இந்த 2 பலாக்காயை வச்சு தான் இன்னைக்கு நாங்கள் பொரியல் பண்ண போகிறோம். ஆனால் ஒரு கையில் தான் பொரியல் பண்ணுவோம், இன்னொரு கையில் பொரியல் பண்ணுவோம், ஆனால் இன்னொரு நாள் பண்ணுவோம். இது எங்கள் மாமா ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வந்தாங்க. இந்த வீடியோக்கு எங்கள் மாமாவே வாய்ஸ் டப் பண்ணுவாங்க. கத்தியில் எண்ணெய் போட்டு தேங்காய் எண்ணெய் போட்டு இல்லைன்னா கத்தியிலேருந்து பாரு பாலை பிடிச்சிக்கலாம். வெறும் பாலாக வரும் பிளாக்காயில். இதுக்கு பேர் பிளாக்காய், கொந்துக்காயின்னு சொல்லுவாங்க. கொந்துக்காயின்னு சொன்னால் தான் கோட்டை வீட்டில் தந்தாங்க, இதெல்லாம் தரமாட்டாங்க. இப்போ பாரு நான் சீவரம் பாருண்டா, வெறும் பாலாக விழுவும் பாரு. அங்கே போய் வெளியில் சீக்கலாமா இங்கே சீக்கலாமா? ஒரு சாக்கு ஒன்று எடுக்கலாம். ஆமாம் மாமா அச்சா திட்டுவாங்க. கட் பண்ண இதுலேருந்து பால் மாதிரி வந்துட்டே இருக்குமா, அதை ஒரு துணி போட்டு தொடச்சி கட் பண்ணும். அதுக்காக எங்கள் மாமா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா சீவி கொத்தி தந்தா அதுக்கு மேலே அவங்க பொரியல் பண்ணுவாங்க. அதோட நிறுத்திக்கிட்டேன். இந்த மாதிரி சீவிட்டு கொட்டுதா, கேரட் சீவுறாங்களே அந்த இதில் போட்டு இப்படி தேய்ச்சா அப்படி தூள் தூளாக கொட்டும். நல்லா தூள் தூளாக வரும். இதை தான் பொரியல் பண்ணுறது. அப்படியே கேரட் மாதிரி இருக்குது பாருங்க. ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நேற்று எங்கள் மாமா பெலாக்காய் எடுத்துகிட்டு வந்தாங்களே, அது கூட கொத்தி கொடுத்தாங்களே, அது இன்னைக்கு எங்கள் அத்தை பொரியல் பண்ண போகிறாங்க. கேஸ் தட்டுப்பாடாக இருக்கா, அதனால இன்னைக்கு அடுப்புலே சாப்பாடு, பொரியல், இன்னொன்று என்னத்தை கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டாட்டுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க அடுப்புலையே. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு வணக்கிடணும். இதுதான் எங்கள் அத்தை முன்னாடி எடுத்து வச்சிருக்காங்க. எது? அதான் பலாக்காய். அந்த பலாக்காய் மாமா கொத்தி கொடுத்தாங்கல்ல, அந்த பலாக்காயை வேக வச்சிடணும். ஃபஸ்ட்டு உப்பு மஞ்சத்தூளும் போட்டு வேகணுமா, அது கொஞ்சம் அப்படியே எடுத்துக்கோங்க. இதோ உப்பு மஞ்சத்தூளும் போட்டு வேவிச்சிடணும். நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் தெரியுமா, சாப்பிட்றதே தெரியாது. வேணா ட்ரை பண்ணி பாருங்க பலாக்காய் கிடச்சிச்சின்னா. நினைத்தேன் சிலிண்டர் 1க்கு 2 தரங்குறாங்க. ஆனால் அடுப்பில் சமைச்சிட்ருக்கோம். புக்கிங்கே ஆக மாட்டேங்குது. சிலிண்டர் வேற 1 வாரம் ஆக மாட்டேங்குது புக் ஆகிறதுக்கே. இப்போதான் நம்ம சிலிண்டர் புக் பண்ணதே ஷார்ட் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. அது என்னைக்கு எடுத்து அது ஆர்டர் போட்டு சோச்சோ அவங்க தூங்குறாங்க. அத்தையாருக்கும் அடுப்பில் சமைச்சு மேனேஜ் பண்ணிட்டாங்க. என்னோட காலத்துலலாம் இது மாதிரி கேஸ் தட்டுப்பாடு வந்துச்சுன்னா எனக்கு அடுப்பில் சமைக்கவே தெரியாது. அப்படி யூடியூப்பில் மெழுகு கரண்ட் அடுப்பில் வச்சு சமைக்கிறாங்கல்ல, அது மாதிரி சமைச்சிருந்துட்டேன். ரொம்ப நேரம் இருக்கணும்னா தேங்காய் வெங்காயம் வணங்கணும்னு வதக்கிடணும். லைட்டாக உப்பு போட்டுடணும், தேவையான அளவு உப்பு. இல்லைன்னா தேங்காய் நம்ம கடைசியாக போட்டோம்னு வச்சுக்க சீக்கிரம் கெட்டுரும். அத்தை மேக்சிமம் பொரியலுக்கு இப்படி தான் பண்ணுவாங்க. தேங்காயை முன்னாடியே வணக்கிடுவாங்க. இப்போ தேங்காய் நல்லா முருளாக வணங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருக்கா பலாக்காயை பொரியலை போடுறோம். அவ்வளோதான், சிம்பிளாக ஈஸியாக பலாக்காய் பொரியல் ரெடி. இதோ கலர்ஃபுல்லாக வந்துடுச்சு பாருங்க. ஆனால் இது சத்து நேரம் வச்சுருந்தா வேலை முடிஞ்சு. நான் இங்கே வந்தால் பலாக்காய் பொரியலே சாப்பிட்றேன். இது முன்னே சாப்பிட்டதே இல்லை. அடுப்பில் செஞ்ச பலாக்காய் பொரியல் ரெடி.
அடி பிடிக்காமல் கிண்டவும், இல்லைன்னா அத்தை கிட்ட திட்டு வாங்குவோம். பாத்தியா எப்படி பூ மாதிரி செஞ்சுக்குவேன். இப்படிதாங்க சிம்பிளுங்க, இப்படிதாங்க பண்ணோம். அடேங்கப்பா, ஒரு டைம் தண்ணி காய வைக்கவே இந்த ஊத வேண்டியது இருக்கேன் நானு. இன்னும் சோறாக்கி குழம்பு வைக்கிற ஸ்டேஜ் வந்தா செத்துருவன்னு அடுது. கரண்ட் அடுப்புல குழந்தைங்களுக்கு தண்ணி காய வச்சு ஊத்தக்கூடாதான். அதனால விறகு அடுப்புல காய வச்சு ஜோஜோவுக்கு குளிக்க வைக்க போறோம். ஜோஜோ பார்க்க வரும்போது ரிலேட்டிவ்ஸ்லாம் இந்த மாதிரி ஒரு பேபி கிட் வாங்கிக்கோங்க. என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். என்ன கரண்ட் ஆஃப் ஆன சமயத்துல இப்படியே ஆட்டினா காத்து வர முடியே. பொட்டிய பத்திரமா வச்சுக்கலாம். ஆடேங்க அப்பா, எத்தனை டேப்பு! இதை பிரிக்க கூடாதுன்னே இவ்வளோ டேப் போட்டிருக்காங்க. சாரி பாஸ், கொஞ்சம் இதெல்லாம் எடுக்கவே அரை மணி நேரம் ஆயிட மாட்டேங்குது. கத்தி எதுவும் இல்லை, கொடுங்கள். கத்திரிக்காய் உள்ள இருக்கிறதே வந்துச்சு. செட் ஆகாதுங்க. எதுக்குதான் இத்தனை டேப் போட்டுவாங்களோ தெரியல. அந்த கிஃப்ட்லயே அப்படிதான்ல, எப்படியே பிரிக்க போறாங்கன்னு தெரியும். எதுக்கு அத்தனை இது? வேற ஆப்ஷன் இல்ல. ஐ நீட் யுவர் ஹெல்ப். ஆஹா, அட்டகாசம், அருமையான ஷாட். சூப்பர் சூப்பர். ஒருத்தவங்க ஒரு வேலையை செய்யறாங்கன்னா என்கரேஜ் பண்ணோம். அப்பதான் மொத்த வேலையும் செஞ்சு முடிப்பாங்க. அப்படிதான். யூ கேன் டூ இட். உன்னால முடியும். உன்னால முடியாதுன்னு சொன்னா நம்ப வேண்டியது அவங்களே இல்ல, உனக்கே தெரியும் நம்மளால முடியாதுன்னு. என்னால முடியாது, இது ஒண்ணு யார்? என் ஹஸ்பண்ட பவர் பாத்தீங்களா? சூப்பர். சும்மா பட்டுன்னு. எங்க பேசாம இப்படியே இது எடுத்துருக்கலாங்க. இதோட எப்படி சொல்ற, இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும்னா, இப்ப கீழே சாச்சோம்னா விழுவக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். அடேங்கப்பா, எத்தனை டேப் இருக்கு பாரு இதுல. வளையல் எதுக்கு தான்? ஐயோ அம்மா, இதுல ஓட்டிக்கிச்சு வேற. அடுத்து எதுக்கு இத்தனை டேப்பு? சோப்பு டப்பா. இது பேர் ஏதோ சொல்லுவாங்களே, டோரிமான். சொட்டையிலே ஒட்டி வச்சிடலாம் டேப் ஒவ்வொன்றுக்கும். பேபி சோப் நான் யூஸ் பண்ணி பார்க்க. பேபி சோப் எப்படி இருக்குன்னு. பேபி சோப் வாங்க ஆரம்பிச்சோம். இது என்ன? பவுடர் அடிக்கிறது. இது இப்படி மாட்டிக்கணும், இப்படி அடிக்கணும் பவுடரு. ஆனா நான் பார்த்த வரைக்கும் யாரும் இது இப்படி கையை விட்டு அடிச்சு பார்த்ததில்ல. கண்ணுக்கு மையழகு. மைய வச்சிருக்காங்க. காஜோல் எக்ஸ்பீரி டேட் 2027 வரையும் இருக்கு. 2027னா ஒரு வருஷத்துக்குள்ள இந்த மைய வச்சு முடிச்சிடணும். அவ்வளவுதானா? நேற்று நான் ஓப்பன் பண்ணதுல நிறைய இருந்துச்சு, ஆனா வீடியோ எடுக்கதான் மறந்துட்டேன். அது நேற்று எடுத்தேன், இதே கலர் தான் அதுவும். ஆனா என்னன்னா, அதை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி டேப் எடுக்கவே கிட்டத்தட்ட 1/2 hour ஃபுல்லாயிடுச்சு. பாரு, இந்த சட்டைக்கு எத்தனை டேப்பு பாரு. இந்த 1 2 3 4 5 6 7 8 இங்க கீழே 9 10 ரவுண்டா 10 ஒட்டிடுவோன்னு ஒட்டிட்டாங்களாட்டுது. அடேங்க அப்பா, ஒரு சட்டைக்கு இத்தனை டேப்பு. கொஞ்ச நேரம் ஆகும், அது வரைக்கும் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இது என்னப்பா திரும்ப? அப்பா,
இது வேற வரமாட்டேங்குது. என் கையில ஸ்ட்ராங்கா ஒட்டி. செந்தூர பூவே என்னை தேன் கொண்டு வா. மறுபடியும் நல்ல காத்தடியே அந்த வியூ பாரு. அழகே அழகே எதுவும் கேமரால மழையவே காணோம். மழை தெரியுதா? இன்னும் ஒண்ணு இருக்கு தட்டுது. இது எடுக்க வந்துட்டே இருக்கு. ஜோஜோக்கர் ஒரு ட்ரெஸ், ஒரு டவுசர். எங்க பாரு குள்ளா. இது என்ன? இதுக்கு ஒரு டேப்பு. எத்தனை டேப்பு பாரு. இந்த டேப் எடுத்து எடுத்தே இந்த துணி இதோட தரம் இதாயிட மாட்டேங்குது. அதான் பாத்துக்க. இதுக்கு இத்தனை ஒரு டேப்பு. மேல டேப் போட்டு ஏமாத்திட்டாங்க, கீழே பஞ்சு வச்சு ஏமாத்திட்டாங்க. ஆனா மனசாட்சியே இல்லாம அட்டை சைஸுக்கே பஞ்சு. இந்த பஞ்சு இருக்கு, இதை வச்சு என்ன பண்ணலாம்? பண்ணலாம். இப்படியே வச்சு குப்பை தொட்டியில போட்டுடலாம். போலாம். அவ்வளவுதான். போலாமா? இதெல்லாம் திரும்ப அவங்களுக்கு செய்யணும் நம்மடியே. சரி, தொடர்ந்து இணைப்பில் இருந்தால் பாய்.